இன்றைக்கி வேர்ல்ட் கிட்னி டே. டேங்கர் ஃபவுண்டேஷன்லேருந்து இந்த அவேர்னஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நேரமே இல்லை. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நேரம் கிடையாது, வேலை செஞ்சுட்டே இருக்கோன்னு. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொன்னால் தான் ஒரு தடவை நாங்கள் வந்து ஞாபகப்படுத்துகிறோம் தட் நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இந்த வெப்சைட்ஸ்லலாம் போயிட்டு அவங்களா பார்த்து மருந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி மருந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு டாக்டர் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யார்கிட்டையாவது கேட்டு தான் நம்ம வந்து ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷனோட மருந்து எடுக்கணும். அனாவசியமாக சும்மா மருந்தை போட்டுட்டு இருந்தால் அதுவும் நம்ம உடம்புல இருக்கிற கிட்னிக்கும் லிவருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, தண்ணி குடிக்கிறது இல்லை. தண்ணி இல்லாமல் இந்த ஏரியேட்டட் வாட்டர் பாட்டிலாக குடிக்கிறாங்க. அண்ட் வேலை செஞ்சிட்ருக்கும்போது என்ன உள்ளே போகிறதுன்னு அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்றாங்க. ஸோ அது வந்து எங்கள் காலத்தில் இருக்கலை. 3 வேளை சாப்பாடு, 7-8 வேளை சாப்பாடெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மருத்துவத்துக்கு தான் போகும். இந்த நைட் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வந்து 8 to 5, 8 to 6 அந்த மாதிரி வேலைகள் தான் இருந்தது. ஆனால் இப்போ நைட் ஃபுல்லாக அமெரிக்கா அந்த 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 டைம் ஜோனுக்கு வேலை செய்கிற நிறைய சிறுவர்கள் இருக்காங்க, லாட் ஆஃப் யங் பீப்புள். ஸோ அவங்களுக்கு தான் தே ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் வேலை கம்ப்யூட்டரில் உட்காரும்போது சாப்பாடு உள்ளே போகிறது அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. தண்ணி குடிக்காமல் மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்ருப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சொன்ன மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பணம்லாம் அதுக்கு தான் போகும். அதனால தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு வகையில் நல்லது தான். அதே சமயத்தில் என்னென்னா சில டயட்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுடைய நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்துக்காத விஷயம். ஆனால் அமெரிக்காலேயும் நல்ல கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கிற டயட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்து நம்ம சாப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது. நம்ம நாட்டுடைய அட்மாஸ்ஃபியர், நம்ம நாட்டுடைய ஒர்க் டைம் இதை பார்த்துட்டு சில டயட்டீஷியன்ஸ் வந்து அழகாக டயட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியனிஸ்ட் அவங்கெல்லாம் நிறைய காசு கொடுத்து அவங்க வந்து படிச்சிருக்காங்க. அந்த படிப்புக்கு நம்ம மரியாதை கொடுத்து அவங்கக்கிட்ட போய்